தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். தெய்வமே சில நேரங்களில் கையை விட்டுறோம். பிடிச்சி பார்த்தேன் முடியலை அப்படின்னு. ஆனால் நெற்றி வேர்வை நிலத்தில் விழும்படி கடுமையாக உழைச்சோன்னா அதுக்கு உரிய பலன் கட்டாயம் கடவுள் கொடுப்பார். இப்போது நம்ம தையல் கலையை பார்க்கோம். அன்னைக்கு நெட்டு துணியில் குட்டி ரோஸு பின்னி காமிச்சோம் நெட்டு துணியில். அப்புறம் பிக்கு சைஸு பெரிய சைஸில் பண்ணுறதுக்கு கம்பியை உள்ளே வச்சு அகலமாக்கி பெரிய ரோஸு பண்ணணும். இப்போ ஷர்ட்டின் ரிப்பன் கடையில் இருக்குது. இது 1 சென்டிமீட்டர் அகலம், 1 இன்ச்சு அகலம், இப்படியெல்லாம் தரமாரியாக கலர்ஃபுல்லாக இருக்குது. அதை வாங்கி ரோஸு செய்யலாம். அது ஒரு மெத்தடு, ஈஸியான மெத்தடு. இப்போ காமிக்கிறேன். இந்த செஞ்ச இது ரோஸு எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன். எதையுமே முயற்சி பண்ணி உடனே நீங்கள் செய்து பாருங்கள், உங்களுக்கு சந்தோஷம் வரும். இப்போ ஒரு சான் மேற்கொண்டு 2 மடங்கு ஷர்ட்டின் ரிப்பன் எடுத்துக்கோங்க. அது வெட்டி எடுத்துட்டு இல்லை நல்ல பக்கம் வலுவலுன்னு இருக்கும், தவறான பக்கம் இருக்கும். இதை பாதி ஆக்கி வெட்டினதை பாதியாக்கி இப்படி வச்சுட்டு ஃபஸ்ட்டு இந்த இதை இப்படி தூக்கி போடணும். அடுத்து இதை இதுக்கு மேலே வைக்கணும். அடுத்து இதை இப்படி மேலே வைக்கணும். அடுத்து இதை இப்படி மேலே மாற்றி வச்சுக்கிட்டே போக வேண்டியதான். ரொம்ப எளிய மெத்தட். இப்படி அடுத்து இது, அடுத்து இது. எல்லாருக்கும் எல்லா வேலையும் கை கூடும்னு சொல்ல முடியாது. அவங்கவுங்களுக்கு எந்த வேலை வரும் அப்படின்னு எழுதியிருக்கோம். அதனால் சப்போஸ் நீங்கள் தொட்ட உடனே உங்களுக்கு எளிதில் வரலாம். அப்போ நீங்கள் கிடைக்கிற சந்தோஷம் தனி. பரவாயில்ல, நம்மளும் செஞ்சோம். அப்போ இதெல்லாம் படிக்கிறது எதுக்குன்னு நான் சொல்கிறேன். இந்த குட்டி ரோஸு பெரிய ரோஸு இதெல்லாம் எதுக்கு பின்னுறோம் அப்படின்னா அதை அடுத்து சொல்லுறேன். இப்போ ஒன்று மேலே ஒன்று வச்சுக்கிட்டே வந்திருக்கேன். அதுக்கப்புறம் அந்த 2 தலைவையும் இருக்குது. அடுத்து ஒரு தலை இடது கையில் இப்படி பிடிச்சிக்கணும். தலவு கீழே இருக்குது. இந்த ஒரு தலைவை பிடிச்சி இப்படியே நான் இழுக்கிறேன், பார்த்துக்கிட்டே இருங்க. அடுத்து ஒன்றுக்குள்ளே ஒன்றா அடுக்காக போய் உட்காந்து. அவ்வளோதான். தெரியுதா குட்டி ரோஸ் தெரியுதா? அவ்வளோதான். உடனடியாக ஒரு நூலை எடுத்து சுற்றிக்கிட வேண்டியது. ஆக அழகு மஞ்சள் கலர் ரோஸு. இந்த ஒன்று இப்படியே விளையாட்டு வாக்கில் செஞ்சு வைக்கணும். அன்றைக்கி குட்டி ரோஸு நெட்டு துணியில் செஞ்சோம், பெரிய ரோஸும் நெட்டு துணியில் செஞ்சோம். இப்போ ஷர்ட்டின் துணியில் செய்கிறோம். எப்படி 1 சான் 2 சான்னு எடுத்துக்கிறோம். இன்னும் ஒரு ஆட்டி எடுத்துக்கிட்டோம். 2ஐயும்
இப்படி பிடிச்சிக்கிறோம். பிடிச்சிட்டு இப்படி கணக்காக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை இப்படி போடுங்க. அதுக்கு மேலே இதை அப்படி போடுங்க. இதுக்கு மேலே இதை இப்படி போடுங்க. இதுக்கு மேலே இதை இப்படியே போடுங்க. நல்ல விளையாட்டு வாக்கில் அப்படியே தூக்கி தூக்கி, வலிக்காத வேலை. ஊசி நூலை எடுனா கூட வலிக்கும். இது வலிக்காத வேலை. சும்மா அழகு போல் அந்த விரல் இந்த கடைசி வரைக்கும் நாங்கள் செய்து பார்த்தோம், வந்துச்சு அப்படின்னு நீங்கள் எனக்கு ரிப்ளை பண்ணணும். நான் சந்தோஷப்படணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் ரிட்டையர்டு சோயிங் டீச்சர். அதனால் என் பிள்ளைங்க ஓஹோன்னு வரணும்னு தான் ஒவ்வொரு டீச்சரும் நினைப்பாங்க. அப்போது நான் சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் ஓஹோன்னு அந்த கலையை படித்து, நீங்கள் சொல்லி கொடுக்குறது ஈஸியாக இருக்குது மிஸ், நான் பின்னி பார்த்தேன், அழகாக வந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள். இந்தா வச்சாச்சு. வச்சுட்டு என்ன செய்யணும், ஒரு 2 தடவை இருக்கும். அதில் ஒரு தடவை பிடிச்சிக்கணும். இது விரலுக்குள்ளே அப்படி இருக்கணும். ஒரு தடவை பிடிச்சி இப்படியே இழுத்திங்கன்னா அந்த அடுத்து அடுத்து அடுக்கடுக்காக போய் நிற்கும். அவ்வளோதான். ஒரு ரோஸு, எல்லோ ரோஸு. அப்புறம் நூலை எடுத்து முடிச்சு போட்டுக்கோங்க. இப்படி இந்த ஷர்ட்டின் ரிப்பன் இந்த ரோலு 15 ரூபா தான். ஒரு ரோல் சின்ன சைஸு 15 ரூபா தான். வாங்கி எத்தனை ரோஸு பின்ன முடியுமோ பார்க்கலாம். கலர்ஃபுல்லாக கடையில் இருக்கும், வாங்கி பின்னலாம். இப்போ அது பின்னிட்டு போக மிச்சம் இருந்ததுன்னா வெட்டி வச்சு கொடுவோம். அடுத்து குட்டி ரோஸ் ஒன்று பின்னலாம். இப்போது ஷர்ட்டின் ரிப்பனில் குட்டி ரோஸு பின்னிடணும். இப்போது இது பொக்கே அதை எண்ணத்தை வச்சு அந்த குட்டி ரோஸ் பின்னணும், பிக்கு ரோஸ் பின்னணும், நெட்டு